பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 40:1 சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக நீங்கள் எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் வந்து செபித்து விண்ணப்பித்த பிறகு அவசரப்படக்கூடாதுங்க. நீங்க பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது அவர் நம்மிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்கிறாராம். அருமையானவர்களே, இதே நீதிமொழிகளில் 4:19-20-21 சொல்லுகிறது, என் மகனே, என் வசனத்துக்கு உன் செவியை சாய் என்று சொல்லுகிறது. தேவன் அவருடைய வார்த்தைக்கு நம் செவியை சாய்க்க சொல்லுகிறார். இப்பொழுது இங்கே நாம் செபித்த ஜெபங்கள் எல்லாம் அவரிடத்தில் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டாராம். நீங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் நிச்சயமாக எதற்காக ஜெபிக்கிறீர்களோ என் தேவனாய் கர்த்தர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. அது ஒரு வேலைக்கா இருக்கலாம், திருமணத்திற்கா இருக்கலாம், வியாதிக்கா இருக்கலாம், பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுவிப்பதற்காக இருக்கலாம், இல்ல திருமண காரியங்கள், திருமணமாயும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கலாம். குழந்தைகள் இல்லாமல் என்று சொல்லும் பொழுதே பாருங்களேன், ஆபிரகாம் சாராள் எத்தனை வயதுல அவர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பொறுமையோடு காத்திருந்தது. ஆபிரகாம் 25 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்தார். அதே மாதிரி ஈசாக்கு பார்த்தீர்கள் என்றால் இல்லையா, அவருக்கு 20 வருடம் காத்திருக்க வேண்டி வந்தது. அந்த 25 வருடம், இது 20 வருடம் அவர்கள் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் அவரிடமாய் சாய்ந்து அவருடைய ஜெபங்களுக்கு கேட்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தைகள் தான். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தைகளையுமே அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு 25 வருடம், 20 வருடம். இந்த ஆண்டு 2025, ஒருவேளை இதை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, யாரோ ஒருவருக்கு 25 ஆண்டுகள் ஆகிறது குழந்தைகள் என்று சொன்னார், இல்ல 20 ஆண்டு குழந்தைகள் என்று சொன்னால் இல்லையா, ஹீப்ரு காலண்டர்ல என்ன சொல்லுகிறது, 5785 இல்லையா, 5 என்று சொன்னாலே மகிமையின் ஆண்டு. இந்த ஆண்டு 25, 5 இன்று 5 25 உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பலிகி பெருக போகுது. நீங்கள் பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது அவர் உங்களிடமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்கு பிறக்கப்போற சந்ததிகள் பரிசுத்த சந்ததிகளை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை கூப்பிடுதலை, உங்கள் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டார் என்று சொல்லி நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நாளில் இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு பலன் உண்டு. அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.